எம்பெருமான் அனைத்திற்கும் மேலானவர், அனைத்திற்கும் மேலானவர். அவரை உணர்ந்தவர்களால் மட்டுமே அவரை அனுபவிக்க முடியும். அவருடைய அந்த அந்த பாசத்திற்கு, அந்த அன்பிற்கு நாம் அடிமையாக முடியும். எப்பவுமே நீங்க அதீத அன்பு அவர் மீது கொண்டு விட்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அடிமையாகி விடுகின்றார். அடியாருக்கும் அடியாராகின்றவர் இறைவன் ஈசன் சிவபெருமான். அப்ப உங்களுடைய உண்மையான அன்பு அங்க இருக்கும் போது அவர் நீங்கள் வைத்துள்ள அன்பில் இருக்கின்றார். அவர் நீங்கள் வைத்துள்ள அன்பில் இருக்கின்றார். அதுதான் ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. தயவு செஞ்சு ஒப்பீடு செய்து விடாதீர்கள். தயவு செஞ்சு ஒப்பீடு செய்து விடாதீர்கள். சிவபெருமான வழிபடுறோம் அப்படிங்கும் போது நீங்க எந்த ஆலயத்திற்கு போய் எந்த நாமத்தை சொன்னாலும் சிவபெருமான் மனதில் வந்து நிற்பார். அது என்னன்னே தெரியல, அனுபவம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த ஆலயத்திற்குள் சென்றாலும், எங்கு போய் எந்த இறைவனின் நாமத்தை சொன்னாலும், நாமத்தை சொல்லும் பொழுது மனதில் வந்து நிற்பது சிவபெருமான் தான். மனதில் வந்து நிற்பது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார். ஏன்னா அவரோட ஒப்பீடே செய்ய முடியல ஐயா. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. திருமூலர் ஐயா குறிப்பிடுவது போல, நான் தேடி அலைகின்றேன், இவரோடு யாரையாவது ஒப்பீடு செய்து விடலாமா, இவருக்கு மேல் யாராவது இருப்பார்களா கருணை செய்வதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, என் மீது பாசம் செலுத்துவதற்கு, என்னை ஆட்கொள்வதற்கு இவரை விட வேறு யாரும் உயர்வாக இருப்பார்களான்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒன்னும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. அப்படியே கருணையோட வடிவானவர், அன்பின் மறுவுருவமானவர், தன்னை நம்பியவர்களை மனிதனுக்கு அந்த இமை கண்ணை பாதுகாப்பதை விட மேலாக தனது அடியார்களை பாதுகாக்கும் கடமையை ஏற்றுக்கொள்கின்றார். சுடலையில் நிறைந்துள்ள இறைவன் அந்த சுடலை பொடியை பூசிக்கொண்டவர்களை அப்படியே சிவமாக வடிவெடுத்து காட்டுகின்றார். அவரோட பெருமையை என்னன்னு சொல்ல முடியும்? அவரோட அருமையை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய கருணையை நம்மால சொல்ல முடியுமா? சொல்வதற்கு நாவராதையா, அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இறைவனை அனுபவிக்க மட்டும்தான் முடியும், சொல்ல முடியாது. ஒருவருக்கு என்னால் எடுத்து சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அளவீடு உண்டு. இறைவன் இப்படிப்பட்டவன் என்று என்னால் சொல்ல முடிகிறது என்றால் அளவீட்டுக்குள் வந்து விடுகின்றார். அதை சொல்ல முடியாத நான் தடுமாறும் போது அது அளவில்லாதவனை குறிக்கிறது. அது பரம்பொருளை மட்டுமே குறிக்கும், சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். சிவபெருமானை பற்றி பேசும்போது நான் தடுமாறும். அவரை பற்றி என்னன்னு சொல்ல முடியும்? முழுவதும் உணர்ந்தவர்களானா, முழுவதும் அறிந்தவர்களானா, முழுவதும் அறிவதற்கு காரணமாகிவிட்டால், முழுவதும் நாம் அறிந்து விட்டோம் என்றால் அது அளவீட்டுக்குள் வந்து. சிவபெருமான் அப்படி அல்ல. எல்லை இல்லாத பெருங்கடல், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஓங்கி ஒளியாய் நிற்பவர். அப்படிப்பட்டவரை வழிபடுகின்றோம் என்னும் போது நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். மனதில் அதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானை வழிபடு என்பது நாம் நினைத்து வந்ததல்ல. பல நூறு ஜென்மங்களாக நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக, இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருந்ததன் காரணமாக சிவாலயத்தை நாம் மிதித்திருக்கின்றோம். சிவன் நம் மனதில் இருக்கின்றார், குடிகொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் சிவனோட அருட்கருணையை பெற்றவர்கள். அப்ப எவ்வளவு கொடுப்பனைசாலிகள் நாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் அல்ல. இறைவனின் அன்பை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீங்கள், இறைவனுக்கு பிடித்தமான குழந்தை நீங்கள். அப்ப சக உயிரினங்களில் சிவத்தை காண்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். தவற விடாதீர்கள். நாம் வழிபடும் தெய்வத்திற்கு ஒப்பாரும் மிக்காரும் இங்கு யாரும் இல்லை. இங்கு யாரும் இல்லை. எந்த திருநாமத்தை கூறினாலும் என் ஐயனையே சென்றடைகிறது அப்படிங்கிறது தான்
நம்ம சொல்ல